அப்புறம் என்னப்பா இந்த ஐபிஎல் 2026 கப்ப ஆர்சிபி பேர்ல எழுதிடலாம்ல. ஏன்னா ஜிடியை அடிச்சு தும்சம் பண்ணி ஃபைனல்ல போய் உட்கார்ந்துட்டாங்க. இனிமேல் வர்ற டீம் இவங்களை தாண்டி தான் கப் அடிக்கணும். அப்படி இவங்களை தாண்டணும்னா ஜிடிக்கு எதிராக இந்த குவாலிஃபயர் 1 பிளே ஆஃப்ல விளாண்ட ஒரு தடவை மேட்சை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த அடி அடிச்சாங்கப்பா. ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஓவரே வெங்கடேஷ் ஐயர் அடிக்க ஆரம்பிச்சு அடுத்து விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதார், குணால் பாண்டியா, கடைசி ஜிதேஷ் சர்மா வர வந்து அடி வெளுன்னு எடுத்து ஐபிஎல் ஹிஸ்டரியில பிளே ஆஃப்ல ஹையஸ்ட் ஸ்கோரை ரெக்கார்டை உடைச்சாங்க. ஏன்னா 254 இதுக்கு முன்னாடி எந்த ஐபிஎல் பிளே ஆஃப்ல யாருமே அடிச்சது இல்ல. அந்த மாதிரி அடிச்சு வந்து கெத்தா உட்கார்ந்தாங்க. டாஸ் வென்ற ஜிடி நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன தெரிஞ்சிருக்கும்ல. நீங்க பாட்டுல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிங்கன்னு சொன்னா அவன் இருக்கிற பேட்ஸ்மேன் தான் போட்டு நொறுக்கிட்டான். சரி, செகண்ட் பேட்டிங் பிடிக்க வந்த ஜிடி ஏதாவது கொஞ்சமாவது அடிப்பாங்கன்னு பார்த்தா 162க்குள்ளலாம் ஆல் அவுட். ஆனா உண்மையை சொல்ல போனோம்னா ஜிடிக்கு டைம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா 254 அடிக்கிறதுக்கு காரணம் யாரு? ரஜத் பட்டிதார் தான். ஏன்னா 33 பால்ல 93 ரன், 9 6 5 4 காட்டுன்னு கட்டாப்ல. ஆனா இவங்களுக்கு 2 கேட்ச். எப்ப ரஜத் பட்டிதார் 19 ரன்ல இருக்கிற 21 ரன்ல இருக்கிற ஒரே ஓவர்ல, அதாவது பிரசித் கிருஷ்ணா ஓவர்ல வந்து கேட்ச் நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அதை விட்டுட்டாங்க. விட்டா சும்மா விடுவானா துருத்திர தாண்டவா ஆடிட்டான். அது மட்டும் இல்லாம செகண்ட் பேட்டிங் பிடிக்க வந்து ஜிடி சாய் சுதர்சன் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாலுமே வந்து 14 ரன் இருக்கல ஒரு 4 அடிச்சாரு. எல்லாரும் 4 போயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் சாய் சுதர்சன் அவுட்டுங்கிறாங்க. என்ன அப்படின்னா பால் நழுவி பழத்துல விழுந்தது தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சாய் சுதர்சனோட பேட் நழுவி 3 ஜம்ப் பண்ணி ஸ்டெம்பில் போய் அடிச்சதுனால அவுட்டுட்டாங்க. இதனால சாய் சுதர்சன் வெளியேற அடுத்து சுப்மன் கில் அடிப்பாருன்னு பார்த்தோம்னா ஆர்சிபியோட புவனேஸ்வர் குமார் என்ன பவுலிங் போடுறார். பவர் பிளேல ஆதிக்கத்தை செலுத்துவார்ல அதே மாதிரி செலுத்து போல்டு தூக்கிட்டாப்ல. அதனால சுப்மன் கில் 2 ரன்ல போக அடுத்து ஜாஸ் பட்லர் வந்து ஒரு 29 ரன் வந்து அப்படி இப்படின்னு அதிரடி ஆடினாரு. உணர் பவுலரான ஹேசல்வுட்டை கூட்டு வந்து அவரையும் போல்டு தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், ஜாசன் ஹோல்டர் இவங்க எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டு போக அதுக்கப்புறம் தெவாட்டியா வந்து தான் ஒரு 68 ரன் 4 6 அடிச்சுக்கிட்டாப்ல. இதனால மொத்தம் ஜிடி பேட்டிங்ல 3 பேர் தான் டபுள் டிஜிட், மீதி 8 பேர் சிங்கிள் டிஜிட்டே போயிட்டாங்க. இதனால 162க்குள்ளலாம் ஆல் அவுட் போயிட்டாங்க. அதனால தான் இந்த மோசமான தோல்வி வந்து ஜிடிக்கு ஏற்படுது. ஆனா இன்னொரு பக்கம் ஆர்சிபி கெத்தா ஃபைனல்ஸ்ல வந்துட்டோம்டா, இனிமேல் எங்களை தாண்டி கப் அடிங்கடா எவனா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஃபெண்டிங் சாம்பியன் நாங்க தான். இந்த டைம் கன்சிக்யூட்டிவா 2வது கப்பை அடிச்சிருவோம். ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் தான் தொடர்ந்து 2 கப் அடிச்சிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப ஆர்சிபி 2வது கப் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபைனல்ஸ் வந்து ஆர்சிபி கூட ஜிடி வருமா, எஸ்ஆர்ஹெச் வருமா, ஆர்ஆர் வருமா, யார் வந்தா ஆர்சிபிக்கு பயங்கர டஃபா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.